أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فقد قال الله تعالى في كلامه المجيد والفرقان الحميد: من كان يرجو لقاء اليوم الآخر فليعمل عملا صالحا. கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் அவருடைய கிருபையும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டும். அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது பேரருளால் அவ்வப்பொழுது நமக்கு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். விதவிதமான முறையில் நல்ல அமல்கள் செய்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் தருகிறார். நல்ல அமல்கள் செய்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு மனிதனுக்கு அமல் செய்ய முடியவில்லை என்றால் அதனுடைய காரணம் என்ன என்பதை அவரவர்கள் யோசிக்க வேண்டும். பெரும்பாலும் நல்ல அமல் செய்யாமல் போவதற்குரிய காரணத்தை உலமாக்கள் சொல்கின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் தான் காரணமாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். பாவத்தின் மூலமாக ஒரு மனிதர் நல்ல அமல் செய்யாமல் தடுக்கப்படுகிறார். நல்ல அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் ஏன் நமக்கு இல்லாமல் ஆகின்றது என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் அதற்கு ஒரு தடையாக இருப்பதை உரமாக குறிப்பிடுகிறார். இரவு நேர தொழுகை நீங்கள் தொழுதீர்களா என்று ஒரு இடத்தில் கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் நான் தொழுகவில்லை என்பதாக சொன்னார்கள். அதற்கு அந்த கேட்ட பெரிய ஒரு சஹாபி சொல்கின்றார், உங்களுடைய பாவங்கள் உங்களை அது தடுத்து விட்டது நல்ல அமல் செய்யாமல் என்பதாக கூறுகின்றார். நிச்சயமாக பாவம் என்பது பலவிதமான தீமைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது நம்முடைய ரிசுக்கில் அது பரக்கத்தை தடுக்கும், அல்லாஹ் பக்கம் முன்னோக்க விடாமல் தடுக்கும். ஆகவே பாவங்களை விடுவது ரொம்ப முக்கியமானது. ஹசன் இல்லை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்பட்டது, நாங்கள் இரவே நின்று தொழ முடியவில்லை, என்ன காரணம்? அப்பொழுது அவர் சொன்னார்கள், கைதுக்க ஹதாயாகும், உங்களுடைய தடை என்னவென்றால் உங்களுடைய பாவங்கள் தான். பாலன் சுலை அவர்கள் சொல்கிறார்கள், இதா குத்துலா தஸ்தத்தியா கியாமல் லைல் வ சியாமல் நஹார் ஃபாலம் அன்னக மஜூசுன் அது கையத்துக்கது. ஒரு பெரிய இமாம் ஃபதுல் என்பவர்கள் கூறுகிறார்கள், நீ இரவில் தொழ முடியவில்லை, பகலில் நோன்பு வைக்கவில்லை என்றால் நீ அறிந்து கொள், நிச்சயமாக நீ உன்னுடைய பாவத்தினால் தடுக்கப்பட்டிருக்கின்றாய். எனவே மனிதன் நல்ல அமல் செய்வதற்கு முதல் தடையாக இருப்பது அவனுடைய பாவங்கள் தான். நிறைய அனுபவத்தில் நாம் பார்க்கிறோம். பாவம் செய்தால் உள்ளத்திலே அந்த அல்லாஹ்வுடைய ஒளிவு நமக்கு அணைந்து விடும். பலவிதமான பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆகவே பாவத்தை விட்டு நாம் கவிழ்ந்து கொள்வதற்காக அல்லாஹ்விடத்தில் நாம் தௌபா செய்ய வேண்டும், தொடர்ந்து இஸ்திக்பார் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே உள்ளம் உருகி துஆ செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த ரமலான் நம்மளை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஷாபான் என்பது சொல்கின்றார்கள், இது அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபிலே துஆ செய்து விடுகின்றார்கள், அல்லாஹும்ம பாரிக்லனா ஃபீ ரஜப வ ஷாபான் வ பல்லிக்னா ரமலான். இறைவா நீ வந்து எங்களுக்கு ரஜபுல பறக்கத்து செய்வாக,
வைப்பாயாக என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார். கூறுகிறார்கள், இந்த ரஜபிலே விவசாயம் செய்யக்கூடிய மாதம், ஷாபானிலே அதை நல்ல முறையில் வளர்க்கக்கூடிய மாதம், ரமலான் அறுவடை செய்யக்கூடிய மாதம். ஆகவே இந்த ரஜபில் நாம் அதாவது விவசாயத்தை நல்ல அமல்களை விளைக்க வேண்டும். அதை நல்ல முறையில் பரிபூர்ணமான முறையில் ஷாபானில் செய்ய வேண்டும். ரமலானில் அதை நாம் அறுவடை செய்ய வேண்டும். ஆகவே முதலாவதாக நம்முடைய பாவங்களை விட்டு நாம் நம்மளை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. நீங்கள் உண்மையான பாவ மன்னிப்பாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார். தௌபா என்றால் என்ன? நஸீஹான சரியான தௌபா என்றால் என்ன? ஒரு மனிதன் ஒரு பாவத்தை விட்டும் தௌபா செய்ததற்கு பின்பு அதன் பக்கம் மீளாமல் இருக்க வேண்டும் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார். ஆகவே பாவம் நம்மளை அறியாமல் செய்துவிட்டாலும் இஸ்திக்பார் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இருந்தாலும் நாம் மறுபடியும் அந்த பாவத்தின் பக்கம் மீளாமல் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னார்கள், தௌபா என்பது கைசேதம். தௌபா என்பது கைசேதம், கைசேதப்படுதல். நான் இப்படி ஜமாத்தோடு தொழலைய, நான் குர்ஆன் ஓதலைய, நான் இன்னென்ன பாவங்கள் அறியாமல் வந்துடுத, யாரை பற்றியாவது பேசுகிறோம என்று நாம் கைசேதம் அடைவது. இது ஒரு பெரிய ஒரு தௌபா, ரொம்ப லேசு. நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில் சொல்கிறாங்க, தௌபா என்பது கைசேதப்படுதல். அப்போ கைசேதப்படுதல் என்பதை நாம் பற்றி பிடிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வரக்கூடிய இந்த ரமலானை நாம் சரியான முறையில் கழிப்பதற்காக பெரியார்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் ஷாபானிலே அதற்கு திட்டமிடுங்கள். எப்படி ஒரு திருமணத்துக்காக பல மாதங்களுக்கு முன்பாக நாம் தயாராகின்றோமோ திருமணத்து தினத்தில் அன்று நாம் அதை தயாரிப்பதில்லை, முன்பாகவே நாம் அதை தயாரித்துக் கொள்கின்றோம், சரிபடுத்திக் கொள்கிறோம். அதே போன்று நீங்கள் இந்த ரஜபுல் ஷாபானுடைய மாதத்திலே உங்களுடைய ரமலானை சரியான முறையில் கழிப்பதற்காக நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி தயார்படுத்துவது? இதைத்தான் நாம் இங்கே சிந்திக்க வேண்டும். முதலாவதாக தயார் செய்வதற்கு சொல்கின்றார்கள், நம்முடைய நேரம் என்பது எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த பொருள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நமக்கு அல்லாஹ்வுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வியாபாரத்துக்குரிய ஒரு அதாவது அஸ்திவாரம் என்று சொல்வார்களே, அதே போன்றுதான் ரவுசு மாலிக்கில்லதி தத்தாஜ்ஜரு ஃபீஹி மஅல்லா. அல்லாஹ்வோடு நீ வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு அசல் பொருள் நேரம்தான். இந்த நேரம் நல்லாமல் இல்லாமல் தப்பிவிடுமையானால் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சிரமங்கள் ஏற்படும். அதாவது சீரழித்தனம் என்பதை உன்னை விட்டும் தட்டிவிடும். இப்னுல் ஜௌசி என்ற பெரியார் சாதாரணமானவர்கள், பல ஆயிரக்கணக்கான கிதாபுகளை எழுதியவர்கள், மிகப்பெரிய ஒரு இமாம். தன்னுடைய மௌத்து நேரத்தில் அவர் பல லட்சம் பேர்களிடத்தில் பயிற்சி செய்திருக்கின்றார் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் தன் நேரத்தை ரொம்பவும் கவனத்தோடு கணித்தவர்கள், சாதாரணமானவர்கள். தன்னுடைய மரண நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், என்னை நீங்கள் வெண்ணி வைத்து குளிப்பாட்ட வேண்டும். என்னை குளிப்பாட்டுவதற்கு வெண்ணி போடுவதற்கு நான் அந்த காலத்தில் பென்சில் பேனாவை செருக்கி தான் அதை மையம் முக்கி எழுதுவாங்க. அந்த மாதிரி செருக்கப்பட்ட தூள்களை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் 2 பெட்டியில். அதை கொண்டு எனக்கு வெண்ணி போடுங்க என்பதாக சொன்னார். அந்த தூளை கொண்டு வெண்ணி போடப்பட்டது நீ குச்சி விட்டது. அந்த அளவுக்கு அவர் ஒரு நேரத்தை அவ்வளோ ஒரு அதாவது தினந்தோறும் 40 பக்கத்துக்கு மேலே அவர் எழுதியிருக்கிறார் என்று கணக்கு போட்டு சொல்கிறார் சரித்திர ஆசிரியர். அந்த அளவுக்கு நேரத்தை அவர்கள் ரொம்ப பயன்படுத்தினார். நம்ம நேரத்தை பாஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யறோம்? நம்முடைய உள்ளம் உடல் எல்லாமே கெட்டுவிடக்கூடிய மோசமான விரோதிகளால் உண்டாக்கப்பட்ட பொருளை நம்மளை அறியாமலே நாம் அதை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். நாம் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகள், வாலிபர்கள், பெண்கள் எல்லாமே இன்றைக்கு நேரங்கள் தான் நமக்கு ரொம்ப ஒரு வீணடிக்கப்படக்கூடிய பொருளாக ஆகிவிட்டது. அதில் தேவையில்லாத பேச்சுக்களை நாம் குறைத்தாலே மிகப்பெரிய பலன் ஏற்படும். ஹஜ்ரத்
இப்னு ஜௌஸி எம்பகலில் இன்சான் யாரிஃப ஷரஃப வக்திஹி ஃபலா யதுஉ ஃபீஹி, அதாவது ஒரு மனிதனுக்கு அவனுடைய நேரத்துடைய கண்ணியத்தை வழங்க வேண்டும். அவன் வணக்கமல்லாத வேறு வீணாக தன் நேரத்தை அவன் கழிக்கக்கூடாது என்று சொல்கிறார். இப்போ நம்ம சோதனை எல்லாம் அவர் கூறுகிறார்கள், நான் எதன் மீதும் கை செல்லப்படவில்லை. ஒரு நாள் என்னை வந்து செல்லுகின்ற பொழுது நகசஃபி அஜலி வல மிசிதிஃபி அமலி, என் வாழ்க்கையில் ஒரு நாள் குறைகின்றது, ஆனால் என் அமலில் ஏதாவது அதிகமாக இருக்கின்றதா என்று நான் சிந்தித்து பார்ப்பேன். எந்த அமலும் நான் அதிகமாக செய்யவில்லை என்றால் நான் அன்றைக்கு ரொம்ப கவலைப்படுவேன் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார். அல்லாஹ் குர்ஆனில் வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் என்ற இந்த சூறாவிலே காலத்தின் மீது சத்தியம் செய்கின்றான். ஏனென்றால் அதைவிட உயர்ந்த பொருள் ஒன்றும் இல்லை. ஆகையினால் தான் காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து மனிதனுடைய ஒட்டுமொத்த கருத்தையும் சொல்லிவிட்டான். நல்ல அமல் செய்தவர்களை தவிர எல்லோரும் நஷ்டவாளிகள். பொறுமையை கொண்டும் இல்லல்லது தவாசோ பிஸ்ஸப்ர், பொறுமையை கொண்டும் ஒருத்தர் ஏவை கொண்டவர்கள். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக், சத்தியத்தை போல ஒருத்தர் சொல்லிக் கொண்டவர்கள். இவர்களை தவிர எல்லாருமே நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் அந்த ஆயத்திலே சுருக்கமாக ஒரு சின்ன சூறா அதனுடைய சிறப்புகளை இமாம் ஷாஃபிஈ சொல்லுகின்ற பொழுது, குர்ஆனிலே எதுவுமே இறக்கப்படாமல் இருந்தாலும் இந்த ஒரு சூறா மனிதனுக்கு ஹிதாயத்தை காட்டுவதற்கு போதுமா அப்படின்னு சொல்லுகிறார். அப்பேற்பட்ட அந்த சூறாவிலே அல்லாஹ் தாங்க சத்தியம் செய்து சொல்வதற்காக தேர்ந்தெடுத்தது காலம். ஆகவே அதை இமாம்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். காலம் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொருவல்லதி ஜஅலல் லைல வன்னஹார ஸில்ஃபத்தல் லிமன் அராத யத்தக்கர வராத ஷுக்கூரா, இதனுடைய கருத்து என்னவென்றால், இரவில் உங்களுக்கு வணக்கம் செய்ய முடியவில்லை என்றால் பகலில் செய்யுங்கள், பகலில் முடியவில்லை என்றால் இரவு செய்யுங்கள், ஒன்றை நான் பகரமாக ஆக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஏதோ ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் இபாதத்திலே ஈடுபட வேண்டும் என்பதை கூறுகிறார். பெருமானார் சொன்னார்கள், மனிதர்கள் இரண்டு அருள்கொடைகள் விஷயத்திலே ரொம்பவும் அவர்கள் அதை லேசாக நினைத்து விட்டு விடுகிறார்கள். ஒன்று உடல் ஆரோக்கியம், இது அல்லாஹ்வுடைய பெரிய ஞாபகம், அது நாம் தெரிஞ்ச விஷயம், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது ஓய்வு, ஃபரா, இதுவும் மிகப்பெரிய ஒரு அருள்கொடை. நமக்கு ஒரு ஓய்வு கிடைச்சா அதை நம்ம ஒரேடியாக எப்போதுமே ஓய்வு கொண்டு அப்படிட முடியாது. மனிதனுடைய அது சக்திக்கு அப்பாற்பட்டது. நம்ம என்ன சொன்னாலும் ஏதாவது கொஞ்ச நேரம் அப்படி பிள்ளைகளோட விளையாடுறது, ஏதாவது சில விஷயங்களை செய்திகளை பார்க்கறது, படிக்கிறது, மனிதன் சுபாவத்தில் முன்னுள்ள காலத்தை போன்று முழுமையாக நம்மளை ஆக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் முழுமையாக புறக்கணிக்கவும் கூடாது. எப்போதுமே நம்ம செய்திகளை பார்க்கறது, செய்திகளை வாசிக்கிறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, அப்படியே உள்ள போகிறது. நம்ம தொழுகையில் என்ன நமக்கு என்ன ஒரு நிலை ஏற்படுறது, உண்மை தக்பீரற்றோம் கூடினா ஓடுறோம். ஒரு அசர், ஒரு தைக்கிற காலில் முள்ளு தைச்சா அப்படி சுருக்குறது, ஒரு லேசான முறையில் லேசாக உடனே கட்ட ஒன்றும் தெரியாது. சுருக்கு ஹோத்தாக இன்சான் டோக்கரு காணைக்க பதில் உறுதியாக சொல்கிறோம். திரும்ப அடிபட்டாதான் காயத்தில் ரத்தம் வரும். லேசாக கல் எத்தனா ரத்தம் வந்துடாது. அது மாதிரி தான் உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய ஒரு அசர், ஒரு குணவாடு ஏற்படணும். தைக்கிறோம், குடிக்கிறோம், ஓடணும். அல்லாஹ்ட்ட எப்பமாவது உட்காந்து சில பேர் துவா செய்கிறாங்க. பார்க்கும்போது நமக்கே சந்தோஷமாக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உன் அடியார்கள் இப்பேற்பட்ட மக்களையே வச்சிருக்கிறிய, ரொம்ப சந்தோஷம். அப்படி நம்ம நேரங்களை ஒதுக்கி துவா செய்யணும். துவா மட்டும் இல்லை, நம்ம குர்ஆன் ஓதணும், திக்ர் செய்யணும். லா இலாஹ இல்லல்லாஹ், ஒவ்வொரு திக்ரிலையும் நன்மைகள் இருக்கின்றது. அர்த்தத்தை தெரிஞ்சு நம்ம திக்ர் செய்யணும். குர்ஆனை எடுத்து ஓதணும். ஓதும்போது ஒரு பக்கம் தமிழ், ஒரு பக்கம் ஒரு அரபி, அப்படி இருக்குது தர்ஜுமா. ரொம்ப விளக்கம் பார்க்க முடியாது, அது பார்க்கலாம், தப்பு கிடையாது, நேரம் தான் பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த அம்மா சூறாவை அதிகமாக படித்து பாருங்கள், மறு உலகத்தை பற்றி சொல்லி காட்டுறான். இப்போ சுருக்கமாக அதோட தர்ஜுமாக்கள் எல்லா விதத்திலும் இருக்கின்றது. இவைகள்லாம் நம்ம கொஞ்சம் நம்முடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை, ஒரு அசரை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஓய்வு நேரங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். அதை மக்கள் பெரும்பாலும் லேசாக நினைத்து விடுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். இப்படி நிறைய ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ 5 விஷயத்தை கவனமாக கடைப்பிடிச்சுக்கோங்க. 5 வருடத்துக்கு முன்னால் வாலிபம் ரொம்ப முக்கியமானது, வயோதிகத்துக்கு முன்னால்
முன்னால். லைத்த ஷபாபு எப்பொழுது யோமா ஒரு கவியை சொல்கிறான், என் வாலிபம் மீள வேண்டுமே. அப்படி மீண்டால் வயோதிகத்தில் என்ன கஷ்டம் இருக்குன்னு வாலிபத்தில் சொல்லுவாங்க. லைஷ ஷபாபு எப்பொழுது யோமா, ஒரு நாளாவது என் வாலிபனுக்கு கிடைக்கணுமே. ஏன் நம்ம சின்ன பேரை பார்க்குறேன், எப்படி ஓடுறான், அவ்வாறு தாண்டுறான். நமக்கு எந்திக்கிறதுக்கே முடியல. நடக்கிறதுக்கு கம்பியை பிடிச்சா தான் நடக்க எந்திக்க முடியுது. ஆனால் நிசாமுதீன் சொல்லுவாங்க, மேலே பசங்க ஓடுவான், எனக்கு பார்த்து போடாமல் இருக்கும், எப்படி ஓடுறானுங்க நம்மளால முடியலேன்னு. அப்போ வாலிபருக்கு தெரியாது, வாலிப வயசில் நம்ம சொன்னால் கூட விளங்காது. அப்போ வாலிபம் என்பது நல்ல விவாதத்துக்கள் செய்வதற்கு, மார்க்கத்தில் உழைப்பதற்கு சரியான ஒரு தருணம். அவர்கள் நல்ல முறையில் நல்ல சொருபத்து ரொம்ப முக்கியம் என்னன்னா, நல்ல பண்பாளரோடு பழக வேண்டும். வாலிபர்கள் அவங்க திடீர்னு எல்லாத்தையும் எடுத்துட முடியாது. ஆனால் நல்லவர்கள் எல்லாருமே இருக்கணும். ஆனால் இன்றைக்கு காலத்தில் வாலிபர்கள் எதாக இருந்தாலும் யாராவது ஒரு நல்ல முத்தத்தைக்கான முழு மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய, அல்லாஹ் ரசூலை அஞ்சக்கூடிய ஒரு நல்லவர்களோடு தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும், ஆலோசனை செய்ய வேண்டும். இன்றைக்கு நம்முடைய தாயிரர்கள் கேட்கணும், வாலிபர்கள் தான் தோன்றித்தனமாக நிறைய விஷயங்களில் போகும்போது தான் அவங்க சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. குறிப்பாக நண்பர்கள், நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறது சொல்லாது. நல்ல நண்பர் உதாரணம் எதை போல சொல்கிறாங்க, உள்ள இவருக்கெல்லாம் அவன் அவன் பக்கத்தில் உலையில அந்த காலத்தில் நெருப்பை வச்சு இப்படி அடிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் பக்கத்தில் போனீங்கன்னா என்ன செய்யும், அதோடைய தூசி உங்கள் மேலே படும், உங்களுக்கு அந்த நெருப்பு படும். அத்தர் வியாபாரி அவன் கூட போனீங்கன்னா நீங்கள் அத்தர் விற்காதன்னு கூட அந்த மனம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதன் யாருங்கிறத கண்டுபிடிப்பதற்கு அவன் நண்பனை பாருங்கன்னு சொல்கிறான். நல்ல நண்பரோட பழகிறானா பரவாயில்லை, இவன் என்னப்பா சரியான மோசமான அவனோட பழகிட்டு இருக்கான. நண்பர்களால் வீணானவர்கள் ரொம்ப பேர், அவன் வீணாகவே விட. ஆகவே வாலிபர்களுக்கு குறிப்பாக நம்முடைய நட்பு நல்ல வட்டாரங்களோடு இருக்க வேண்டும், நல்லவர்களோடு பழக வேண்டும். இல்லை என்றால் அது நம்மளை திசை திருப்பிவிடும் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆக பெருமானார் சொன்னாங்க, வாலிபத்தை நீங்கள் ஒரு முக்கியமாக கருதுங்க. அதே மாதிரி நோய் வர்றதுக்கு முன்னால் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுடைய வறுமைக்கு முன்னால் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்கள் மௌத்துக்கு பின்னால் ஹயாத்தை பயன்படுத்துங்க. வேலைகள் வர்றதுக்கு முன்னால் ஓய்வு நேரத்தை பயன்படுத்துங்க. இப்படி 5 விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். ஆக மனிதன் தன்னுடைய நேரங்களை அவன் கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக அந்த நேரங்களை அவன் கழிக்க வேண்டும். அதே போன்று சொல்கிறார்கள், இந்த மாதங்களுக்கு முன்பாக நாம் தௌபா செய்யக்கூடிய அதே காலகட்டத்தில் இன்னும் சில விஷயங்களையும் நாம் வைக்க வேண்டும். ஒன்றாவது, இப்பொழுது நம்முடைய உணவுகள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது அது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒன்று. மனிதன் நிரப்புவதிலே அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபமானது வயத்தை நிரப்புவது தான். அதிகமாக சாப்பிடுவது போடுங்க பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த மாதிரி அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும்? இமாம்கள் பெரியார் நிறைய சொல்கிறாங்க. பெருமானார் சொல்கிறாங்க, மாமர ஆதம் விவாகம் ஷர்ரன் பத்தனி. ஒரு மனிதன் ஆதமுடைய மகன் நிரப்பக்கூடிய பைகளிலே அவன் வயத்தை நிரப்புற மாதிரி மோசமான எதுவுமே கிடையாது. அதனால் வயத்தை நிரப்பாதீங்க. பிறகு எப்படி இருக்கணும்? யஹசுபு இப்னு ஆதம் லுகமாத்தும் யுதும்ன சுல்பஹு. சில கவனங்கள் போதும் உங்களுக்கு. உங்களுடைய முதுகுத்தண்டு நேராக இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் சாப்பிடுங்க போதும். அப்புறம் நீ கட்டாயம் சாப்பிட்டு தான் ஆகணும் நல்லா அப்படின்னு நினச்சா பயிர்கால லா முகாலத்தை அவசியம் சாப்பிடுங்க, முடியாதுங்க அப்படின்னா சொல்ல சுருது கூலி தாமி 3/1 சாப்பாட்டுக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு சுருது கூலி ஷராபி 3/1 தண்ணிக்கான்னு வச்சுக்கோங்க. 3/1 மூச்சு விடுறது சுறுசூரி நப்சி மூச்சு விட வச்சுக்கோங்க. ஃபுல்லாக அடைச்சிட்டீங்க, எதிர்க்க முடியாது. சிக்கல் பல விதமான நோய்களுக்கு அசல் காரணமாக இருப்பது சாப்பாடு. நல்லா சாப்பாடு வீண் வரையும் செய்யாதீர்கள். நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய சமுதாயத்தில் அதிகமாக சாப்பாட்டு தான் காசு ரொம்ப அதிகமாக போகுது. கறி இல்லாத நாளே கிடையாது. அது ஒரு 1000 ரூபா ஆனாலும் பரவாயில்லைங்க, சாப்பிடணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சாப்பிட சொல்லுங்க, இல்லைன்னு சொல்ல குழு வருஷரப்பு சாப்பிடுங்க, குடியுங்க. ஆனால் மீன் வரையும் செய்யாதீங்க.
இது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு மனிதர் வந்து கம்மியாக கில்லத்து நகல், ஒரு மனிதன் கம்மியாக சாப்பிட்டா அவனுக்கு உள்ளத்தில் ஒரு விதமான மென்மையில் ஏற்படும். அதாவது உள்ள ரத்தத்தில் ஒரு இறக்கம் வரும், உள்ளத்தில் ஒளி வரும், இந்த மன இச்சைகள் குறையும். இல்லைன்னு சொன்னால் அது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுது. ஷாஃபிமாம் கூறுகின்றார்கள், நீ வந்து அதிகமாக சாப்பிட்ட அதிகமாக தூக்கம் வரும், அதிகமாக அறிவுடைய மங்கள் ஏற்படும், உடல் கனமாகும். இப்படி ஒவ்வொரு இமாம்களும் தங்களுடைய கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் இந்த ரமலான் வருவதற்கு முன்பாகவே இதே போன்ற காரியங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் ஒரு ஆள் ஏப்பம் போட்டார். ஜஷ்ஷா ரஜுலுன் இன்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால குஃப் அன்னா துஷாக, மனிதரே ஏப்பம் விடுறதை கொஞ்சம் தடுத்துக்கொள். ஏனென்றால் இந்த உலகத்தில் யார் வயிறு நிரம்ப சாப்பிடுகிறாரோ அவர்கள் கியாமத்தில் அத்தோலுக்கு உச்சுவல், நீ ரொம்ப நீண்ட நேரம் பசியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே இவர்களெல்லாம் நம்ம ரமலான் வர்றதுக்கு முன்னாலே தயாரிப்பு செய்யக்கூடிய காரியங்கள் இமாம்கள் எழுதியிருக்கிறார். ரமலான் வர்றதுக்கு முன்னாலே நீங்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வாருங்கள். அதே போன்று திட்டமிடுங்கள். நாம் எப்படி நோன்பு வைப்பது, எப்படி இந்த ரமலானை கழிக்கிறது, அந்த நோன்பு வச்சதுக்கு பின்னால் திட்டம் போடுறதில்லை, இப்போவே நம்ம திட்டம் போடுறோம் எப்படி நம்ம அதை சரி பண்ணணும். ஆக இந்த நோன்பு காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த ஷாபானில் நோன்பு வச்சுருக்காங்க, அதிகமாக இபாதத் செஞ்சுருக்காங்க. எதற்காக? ரமலானை வரவேற்பதற்காக. அதே போன்று இப்போவே நம்ம இரவு நேர தொழுகை அனைக்கும் இல்லை இரவுல நின்று வணங்கக்கூடிய வடமையை நீங்கள் கடைப்பிடிங்க. அது நல்லோருடைய வடமையாக இருக்கின்றது, அதை விட்டுறாதீங்க. கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ந்து அதை நீங்கள் செய்து வாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். அதே போன்று நீங்கள் வந்து இந்த இப்போவே கொஞ்சம் குர்ஆன் ஷரீஃபை ஓதக்கூடிய வடமை கொண்டு வாருங்க. திடீர்னு ரமலானில் மட்டும் ஓதுறதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ஓதிக்கிட்டே வாங்க. அப்படி ஓதுகின்ற போது தான் இன்ஷா அல்லாஹ் நோம்பு நேரத்திலும் உங்களுக்கு அந்த சிறப்பும் உங்களுக்கு கிடைக்கும். திடீர்னு அந்த வளம் வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஓதிக்கிட்டே வாங்க. ஏன் சொற்கள் உங்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. பெருமானார் சொன்னார்கள், முஃப்லிகூன் முந்தி விட்டார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, முஃப்லிகூன் என்றால் யாரு? அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடியவர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இப்படி அதிகமாக திக்ர் செய்யக்கூடியவர்கள் தான் முந்தி விட்டவர்கள். அப்போ திக்ரு நோம்பு நம்ம செய்யணும். நோம்புங்கிறது வெறும் அது பெரிய நம்ம தராவி தொழுகிறது நம்ம என்ன நினைக்கிறோம், எங்கள் அப்பா ஒன்று அனுப்பிச்சு போதை பிடிச்ச உடனே நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இதை விட ஒரு இபாதத்தை கேடா. அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு டீ குடிக்கிறது, பேசுறது, வைக்கிறது. பகலில் ஒரு குரான் 200 குரான் ஓதிருக்காங்க இமாம்கள். 60 குரான் முடிச்சிருக்காங்க, 30 குரான் முடிச்சிருக்காங்க. எப்படி ஓதுப்பா அல்லாத அணிஞ்சோம். நோம்பு வச்சுக்கிட்டு விவாதத்தில் முழு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டு பக்கமே வரமாட்டாங்க. தன் வேஷ்டியை இறுக்கி கேட்டுக் கொள்வார்கள். ஹதீஸில் முழுமையாக ஈடுபடுவார்கள். முழுமையாக ஈடுபடணும். வெறும் ரைட்டை போட்டுக்கிட்டு அப்படி இல்லை. நம்ம தனிமையில் அல்லாஹ்விடத்தில் நெருங்கியவர்களாக நம்மளை ஆக்க வேண்டும். அதுதான் முக்கியம். இப்போ ஏன் இதெல்லாம் பாவங்களை விட வேண்டும்? என்ன கடன், மோசமான கடன் தான் அதெல்லாம் அடைக்க முயற்சி எடுக்கணும். வட்டிகள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தணும். எல்லாமே இப்போவே ஒரு தயார் சொல்லல. பாவங்களை விட்டு நீங்களாதான் நீங்கள் நோன்பு வைக்க முடியும். இல்லைன்னா பெரிய கனமாக தெரியும். இதற்காக தான் இது சொல்லப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அந்த ஷாபான் இபாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க, அதிகமாக நோன்பு வச்சுருக்காங்க. ஒரு ஆள் கேட்கார், யாரும் சொல்கிறா நீங்கள் மற்ற எல்லா மாதத்தை விட ரமலானில் ஃபுல்லாக வைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் இதில் ரொம்ப நோன்பு வைக்கிறீங்க, யாரும் சொல்லலாம். நம்ம மராக்க தசூமு ஷஹர் ஷூரி மா தசூமு ஷாபான், ஷாபானில் நோன்பு வைக்கிற மாதிரி நான் உங்களை அதிகமாக வேறு எந்த மாதத்துலையும் பார்க்கலையே கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது ரஜபுக்கும் அதாவது ரமலானுக்கு மத்தியில் உள்ள இந்த மாதம், இது நம்முடைய அமல்கள் அல்லாட்ட காட்டப்படுது. என் அமல்கள் ஷபபராத்து 15 அதை சுட்டி காட்டுறாங்க. என்னுடைய அமல்கள் வந்து நோம்போடு அல்லாட்ட காட்டப்படுறதுக்கு நான் தெரியப்படுகிறேன். அதனால் 15க்கு பின்னால் நோன்பு வைக்கிறது அவ்வளோ சிறந்ததில்லை. ஏன்னா அது வந்து நமக்கு ஒரு விலகினத்தை ஏற்படுத்திடும். முன்னால் நோன்பு வச்சுக்கிறோம். நோன்பு வச்சு நம்முடைய அமல்களில் நம்ம தயாராக அந்த கருத்தை நபிகள்
நிறைய ஹதீஸ்கள் இந்த விஷயத்தில் சுட்டி காட்டப்படுகிறது. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு தயாரிப்போடு நம்மளை அமைத்துக் கொள்ள வேண்டும். நமது நேரங்களை ஒவ்வொரு மனிதனும் நாம் அதை நமக்கு தெரியும் எப்படி நம்ம அதை கணிக்கிறது என்பதை அதை நாம் கவனத்தில் கொண்டு நாம் மட்டுமல்ல நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இந்த கருத்துக்கள் நாம் சொல்ல வேண்டும். வீணான விஷயங்களில் நேரங்கள் போகுவதன் மூலமாக பலநிலை நாளைக்கு அல்லாட்ட பதில் சொல்ல வேண்டிய நிலையும் இருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் வைத்து அல்லாஹ் அனைவர்களுக்கும் ஒரு நல்ல தயாரிப்போடு நாம் இருக்கக்கூடிய தோசையை அல்லாஹ் தாரா தந்த விடுவானாக. ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடித்து விடுகிறேன். நம்முடைய